ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரையும் சந்திக்கிறதுல இன்னும் கொஞ்சம் சந்தோஷம். இந்த வீடியோ நான் வந்து தமிழில் பண்ணலான் இருக்கேன், டு ஹாவ் அ வைடர் ரீச் ஆஃப் த தமிழ் ஆடியன்ஸ். ஸோ டெஃபினட்டாக வந்து ரொம்ப நாளாக வீடியோ போடல. ஆனால் வந்து ஆப்வியஸ்லி கொஞ்சம் ஐபிஎல் பார்த்து ட்ரெண்ட் எப்படி போகுதுன்னு பார்த்து நம்ம வந்து வீடியோ போடலான்னு பார்க்குறேன். ஸோ இது லார்ஜ்லி வந்து சிஎஸ்கே ஓரியன்ட் கண்டென்ட்டாக இப்போ போட போகிறேன். ஸோ டெஃபினெட்லி இந்த வீடியோ வந்து இட் இஸ் கோயிங் டு அட்ரஸ் சிஎஸ்கே. ஏன்னா இது நம்ம டீமு, நம்ம ஊர், நமக்கு டெஃபினட்டாக வந்து சிஎஸ்கே இஸ் கோயிங் த்ரூ அ வெரி லீன் டைம், சம்திங் விச் வி ஹேவன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பிஃபோர். நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஐ டோன்ட் திங்க் வி ஹவ் எவர் என்கவுண்டர்ட். 2 seasons, we are continuously on the wooden spoon so far. ஃபஸ்ட்டு நம்ம வந்து பிஃபோர் வி டைவ் இன் டு த ஸ்குவாட், வி ஹவ் டு ஃபர்ஸ்ட் லுக் அட் சர்டன் இஷ்யூஸ். என்னெல்லாம் இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, டாப் ஆர்டர் ஃபயர் பண்ணலை, ஓகே, when it comes to batting, but still our batting has been able to recover. அதாவது ஒரு ரிக்கவரின்னு ஒன்று டெஃபினட்டாக இருந்திருக்கு. த பேட்டிங் ஹஸ் ஷோட் அ லாட் மோர் ப்ராமிஸ் தேன் த bowling. அதுதான் டெஃபினட்டாக நான் பார்க்குறேன். ஐம் ஷூர் யூ வில் ஆல்சோ அக்ரி. அதேமாதிரி பார்த்தோன்னா நம்ம வந்து bowling இஸ் அ கிளாரிங் இஷ்யூ. அது நம்ம வந்து ஆக்ஷன் அப்புறமே வந்து நம்ம கொஞ்சம் வார்ன் பண்ணோம். டெஃபினெட்லி வந்து நேத்தன் லிஸ் ஒரு பெரிய மிஸ், அதில் எந்த டவுட்டுமே இல்லை. எனக்கு என்ன புரியலன்னா, ஸ்பென்சர் ஜான்சன்ற மாதிரி ஒரு இன்ஜுரி ப்ரோன் கிரிக்கெட்டர் ஹூ இஸ் கரண்ட்லி அண்டர்கோயிங் இன்ஜுரி, எதுக்கு அவனை வந்து எடுத்துகிட்டு வரணும் ரீப்ளேஸ்மெண்ட்டாக அப்படின்றது சுத்தமாக எனக்கு ஐடியா இல்லை. பட் இதெல்லாம் வந்து ஓவரால் அசஸ்மெண்ட்டு. நம்ம இப்போ டீப்பாக போவோம், என்னெல்லாம் ஆக்சுவலாக க்ரைசிஸில் இருந்திருக்கு. சிஎஸ்கே க்ரைசிஸாக இருக்கிறதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, லெட் அஸ் ஃபர்ஸ்ட் லுக் அட் த 11 விச் பிளேட் அகெயின்ஸ்ட் பெங்களூர். ஓகேவா? அதில் என்ன ஆச்சு? ருத்ராஜ், சாம்சன், மாத்ரே, டூபே, கார்த்திக் சர்மா, சர்ஃபராஸ் கான், பிரசாந்த் வீர், ஓவர்டன், நூர், கலீல். இதுதான் 11 இருந்தது கரெக்டாக. ஓகே, ஆப்வியஸ்லி பிரெவிஸ் வாஸ் நாட் தேர் பிகாஸ் ஆஃப் அன் இன்ஜுரி. ஸோ அவன் வந்து டெஃபினட்டாக வந்து லைனப்புள்ளே வந்துடுவான் அகேன்ஸ்ட் டெல்லி கேபிட்டல்ஸ். ஸோ இந்த 11ல் என்ன பிரச்சனை அப்படின்னா, யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ். நான் உனக்கு வந்து மேட் ஹென்ரி மாதிரி ஒரு ஆள் வந்து பவர் பிளேயில் bowling கொடுத்து யூ ஹோப் தட் ஹி வுட் ஸ்ட்ரைக். ஓகேவா? டு பி வெரி ஃபேர், நியூசிலாண்டுக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கான் மேட் ஹென்ரி, அதில் எந்த டவுட்டுமே இல்லை. பட் அவனோட கேம் வந்து எவால்வ் ஆகாமல் இருந்திருக்கு மேட் ஹென்ரி வந்து. பிகாஸ் இஃப் யூ லுக் அட் ஈவன் த வேர்ல்ட் கப், நியூசிலாந்து போல செம்மடி வாங்கினாங்க. ஓகே, அண்ட் மேட் ஹென்ரியோட ஒரே வேரியேஷன் இஸ் அ டிப்பிங் ஸ்லோவர்னு கூட சொல்ல முடியாது, வெரி ரீடபிள் ஸ்லோவர் டெலிவரி விச் இஸ் கோயிங் டு போல் இன் டிஃப்ரெண்ட் லென்ஸு. ஸோ குட் லெங்த்தில் ஸ்லோவர் பால் வருதுனாலும் வெயிட் பண்ணி அடிக்கலாம், ஷார்ட்டர் லெங்த்தில் ஸ்லோவர் பால் வருதுனாலும் வெயிட் பண்ணி அடிக்கிறான். சேம் திங் he bowls it on the fuller side which becomes easier to side the ball. Okay, so definitely I think there needs to be a change where Akhil Hossain comes in place of Matt Henry. ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, என்னோட 11 நெக்ஸ்ட் மேட்ச்சுக்கு ஐ கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்கேன். ருத்ராஜ் வில் ஓப்பன் வித் சாம்சன் அண்ட் மாத்ரே at 3. ஓகேவா? நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அந்த ஆர்டர் வந்து யூ குட் ப்ராபப்லி புட் ருத்து at 3. எனக்கு அது வேணாம். ஓகே, ஆர் சாம்சன் at 3 எனக்கு அது தேவையில்லை. ஆக்சுவலாக எனக்கு வந்து ருத்ராஜ் அண்ட் சாம்சன் இஸ் ஸ்டில் வெரி வெரி குட். ஓகேவா? மாத்ரே at 3, டூபே 4ல் போட்டு சர்ஃபராஸை வந்து 5 வச்சு, பிரெவிஸை வி கேன் ஹேவ் இட் at 6. ஓகேவா? இந்த ஆர்டர் நம்ம எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். பிரசாந்த் வீர் அகெயின் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் வருவான் at 7. ஓகேவா? அதுக்கப்புறம் டெஃபினட்டாக ஓவர்டன் at 8, அக்கில் ஹோசைன் at 9 இன்ஸ்டெட் ஆஃப் ஹென்ரி. அதுக்கப்புறம் நூர், கலீல். என்னோடய இம்பேக்ட் சப் டெஃபினட்டாக வந்து குர்ஜப்னீத் சிங்காக இருக்க போகுது. ஓகே, குர்ஜப்னீத் சிங் ஆர் உர்வில் பட்டேல் ஆர் ஸ்ரேயஸ் கோபால். ஓகே, அது கூட என்னோடய ஆப்ஷன் நான் ஓப்பனாக வச்சுருப்பேன். ஓகேவா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த 3 மேட்ச் வரைக்கும் என்ன கன்க்ளூஷனுக்கு வரலாம் அப்படின்னா, we have lacked the teeth in the bowling. Okay, and our bowling got exposed in the games against Punjab and Bangalore. நான் ஏன் ஃபஸ்ட் மேட்ச் சொல்ல மாட்டேன்னா, தட் இஸ் பிகாஸ் ஆஃப் த டோட்டல் ஆஸ் வெல், அண்ட் வி காட் ஹேமர்ட், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ
இப்போ நம்ம பவர் பிளேயோட bowling பார்த்தோம் அப்படின்னா 10.85 ஸ்பின் bowling, ஓகே, அண்ட் 10+ இந்த பேஸ் டிபார்ட்மெண்ட், ஓகேவா. ஸோ இதை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் நான் அகில் ஹுசைனை எடுத்துகிட்டு வரேன். ஓகே, ஹி கிவ்ஸ் மீ லெஃப்ட் ஆர்ம் ஆப்ஷன் ஸ்பின்னிங்கில். அதே மாதிரி நூர் அகமதுக்கு ஒரு ஆள் சப்போர்ட்டுக்கு இருக்கும், விச் இஸ் டெஃபினெட்லி ஹேஸ் பீன் அன் இஷ்யூ. ஸோ தட் என்ன பண்ண முடியும்னா நூறு ஒரு பக்கம் அட்டாக்கிங்காக போட முடியும், அகில் ஹுசைன் டிஃபென்சிவாக பவர் பிளேயில் போட்டு கொடுப்பான். ஸோ கலீல் அகமதுக்கும் சப்போர்ட் இருக்கும், நூர் அகமதுக்கும் சப்போர்ட் இருக்கும். தேர்ஃபோர் இட் ஜஸ்ட் ஈஸஸ் த ப்ரெஷர் ஆஃப் த bowling யூனிட். ஓகே, கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதே மாதிரி பேட்டிங்லேயும் பவர் பிளேயில் வீக்னஸ் இருந்திருக்கு. டெஃபினட்டாக நம்ம வந்து ஒரு வாட்டியும் சர்ஃபராஸ் கான் வந்து 30 for 3, 20 for 3, 25 for 3 அந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் இருந்து we have managed to recover very well. பட் ஆனால் பவர் பிளேயில் நம்ம விக்கெட்ஸ் விட்டுகிட்டே இருக்கோம். ஸோ இட் இஸ் நாட் allowing us to cross beyond a certain point. When teams are scoring 220, we are scoring 200. ஓகே, அந்த 15-20 runs தான் they do make a huge difference. ஸோ அந்த பேட்டிங் ஃப்ரண்ட்டில் வந்து எனக்கு பெருசாக கவலை இல்லை. ஐ திங்க் both these guys, ருத்ராஜ் அண்ட் சாம்சன், வில் ஸ்ட்ரைக் ஃபார்ம், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. மிடில் ஓவர்ஸில் பார்க்கலான்னா ஒன்லி ஒன் ஸ்பின்னர் விச் இஸ் நூர் அகமது. ஓகே, ஸோ ஸ்டைஃபில் பண்ணுறதுக்குன்ட்டு அவன் போட மாட்டான், ஆப்வியஸ்லி பிகாஸ் தெர் இஸ் நோ சப்போர்ட் ஃப்ரம் த அதர் எண்ட். ஸோ அவன் வந்து டிஃபென்சிவாக போயே ஆகணுன்ற மைண்ட் செட்டில் அவன் போட ஆரம்பிச்சிடறான். ஸோ அவன் காலில் போடுறான், அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் போடுறான். ஸோ இஸ் நாட் கீப்பிங் த ஸ்டம்ப்ஸ் இன் பிளே. ஸோ அப்படி இருக்கும்போது டெஃபினட்டாக வந்து நூர் அகமத் நீட்ஸ் சப்போர்ட். ஓகே, அதுக்கு தான் நான் பிரசாந்த் வீருக்கு bowling கொடுப்பேன். ஓகேவா, பிரசாந்த் வீர் வந்து டெஃபினட்டாக ஒரு 2 ஓவர் போடலாம், டூபேயோ ஒரு ஓவர் வச்சு தள்ளிடலாம். ஓகேவா, இந்த விக்கெட் இஸ் ஸ்பின்னிங்னா நான் இம்பேக்ட் சப்பில் ஸ்ரேயஸ் கோபால் எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஸ்ரேயஸ் கோபால் வந்து சரியான சையத் முஷ்டாக் அலி அண்ட் விஜய் ஹசாரே ஃபார்மில் வந்திருக்கான். எங்கே போனாலும் விக்கெட் கொட்டுது. ஓகே, ஸோ ஸ்ரேயஸ் கோபால் டெஃபினட்டாக எடுத்துன்னு வருவேன். அதே மாதிரி மிடில் ஆர்டர் பேட்டிங்கில் எனக்கு பெரிய கன்சர்ன்ஸ் இல்லை, பிகாஸ் பிரேவஸ் இஸ் கமிங் பேக், போட்டு பொழந்துருவான். டெஃபினட்டாக 210 டோட்டல்ஸ் வந்து 230 ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அண்ட் ஹி ஹஸ் பீன் அ பிக் மிஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் 3 கேம்ஸில். ஓகே, இப்போ நம்ம டெத்துக்கு வருவோம். ஆக்சுவலி டெத் bowlingல 16.65 கன்சீட் பண்ணியிருக்கோம். ஓகே, லெட் தட் சிங்க் இன். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி வேர்ஸாக இருக்குது அப்படின்னா ஐ ஹாவ் டு பி வெரி ஆனஸ்ட், கொஞ்சம் ப்ரூட்டலாக இருந்தாலும் ரூத்லெஸ்ஸாக இருந்தாகணும். ஓகே, மேட் ஹென்ரி பவர் பிளேயில் போடுறதே பெரிய விஷயம், டெத்தில் போட்டால் வாய்ப்பே இல்லை. எங்கே போனாலும் அடி வாங்குறான். ஸோ டெஃபினட்டாக மேட் ஹென்ரி இஸ் நாட் அன் ஆப்ஷன் அட் டெத்து. ஓகே, ஓவர்டன் ஐ கேன் ஸ்டில் கீப் ஹிம் ஃபார் த 17th ஓவர். ஓகே, அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. அவனை ஹார்ட் லென்ஸ் போட விட்டு பண்ணாலே, தயவு செஞ்சு கெஞ்சி கேட்குறையா, ஒய்டி ஆக்கர் போட்டு தொலையாதீங்கயா, சத்தியமாக சொல்கிறேன். சென்னை ஐபிஎல் கேட்டிங்கன்னா தயவு செஞ்சு ப்ளீஸ், எங்கே போனாலும் அந்த ஒய்டியாக இருக்கிற ஸ்ட்ராட்டஜி அரவுண்ட் த விக்கெட்லேருந்து வந்து எதுக்கியா அவன் போட்டு பொலன்னு பொழப்பான். எதுக்கு ஐபிஎல்லாம் சின்ன கிரவுண்ட்ஸு எதுக்கு போகிறீங்க? ஓகே, ஸோ அது ஒன்று. அதே மாதிரி பேட்டிங் பெருசாக எனக்கு கவலை இல்லை டெத்தில், பிகாஸ் ஆப்வியஸ்லி ரிட்டர்ன் ஆஃப் பிரேவ். ஸோ பேட்டிங் இஸ் நாட் அ ரியல் இஷ்யூ, ஏன்னா எல்லாமே சார்ட் அவுட் ஆகிருக்கும். பட் bowling டெஃபினட்டாக வந்து அன்ஷுல் கம்போஜ் வாஸ் ஸ்லைட்லி பெட்டர் வென் கம்பேர்ட் டு அதர்ஸ். பட் வந்து என்னோடய லெவனில் என்னால் அவனை ஃபிட் பண்ண முடியாது. அதனால தான் நான் குர்ஜப்னீத் மாதிரி ஒரு ஆளை ஷுவராக வந்து 2 ஓவர் டெத்தில் தைரியமாக கொடுப்பேன். நீ யங்ஸ்டர்ஸ் தான் போறியா, ஏன் குர்ஜப்னீத்துக்கும் சான்ஸ் கொடு, ஏன் பேட்டிங்கில் மட்டும்தான் சான்ஸ் கொடுப்பியா என்ன எல்லாருக்கும்? ஏன் bowling யங்ஸ்டர் வந்தால் அவனுக்கும் சான்ஸ் கொடுங்க, அவனும் கூட 2 சீசன் இருந்திருக்கான்ல. ஸோ டெஃபினட்டாக குர்ஜப்னீத்தை நான் ட்ரை பண்ணுவேன். ஆப்வியஸ்லி குர்ஜப்னீத் வந்து கிளிக் ஆனால் ஓகே, கிளிக் ஆகலைனாலும் ஓகே. என்னை பொறுத்த வரைக்கும் நீ வந்து யங்ஸ்டருக்கு சான்ஸ் கொடுக்குறியா, சான்ஸ் கொடு, அதில் எந்த டவுட்டுமே இல்லை. அன்ஃபார்ச்சுனேட்லி கார்த்திக் சர்மாவையும் ஆடணும் தான் எனக்கு ஆசை. பட் என்னை பொறுத்த மட்டும் ஹார்சஸ் ஃபார் கோர்சஸ், உர்வில் பட்டேல் ஹஸ் டன் பெட்டர் தென் கார்த்திக் சர்மா. ஒரு சாம்பிள் சைஸ் நம்ம எடுத்து பார்த்தோன்னா, அண்ட் ப்ரைம் ஃபார்மில் இருக்கான் உர்வில் பட்டேல். ஓகே, எங்கே அதாவது பேட்டில் படும்போதே பேட் ஸ்பீடே வேறு லெவலில் இருக்குது உர்வில் பட்டேலுக்கு. ஸோ டெஃபினட்டாக வந்து ஐ வில் டெஃபினெட்லி திங்க் அபவுட் தட் ஆப்ஷன். ஸோ நான் வேணால் திரும்ப ஒரு வாட்டி டீமை பார்த்துட்றேன். ருத்து, சாம்சன், மாத்ரே, டூபே, சர்ஃபராஸ், பிரசாந்த் வீர், ஓவர்டன், அகில் ஹுசைன், நூர்,
Khalil, and my impact sub is going to be Gurjapneet Singh or Urvil Patel if batting is required, or Shreyas Gopal if the wicket is turning. ஸோ நான் இப்படி போனேன் அப்படின்னா எனக்கு வந்து பேட்டிங் டில் அகில் ஹுசைன் ஆர் ஈவன் நூர் அஹமத் கேன் ஹிட் அ கப்பல் ஆஃப் சிக்ஸஸ். ஓகே, அப்படி போயிட்டு அதே போல் எனக்கு போலிங் ஆப்ஷன்ஸ் பாருங்கள். கலீல் அஹமத் போல் பண்ணுவான், நூர் அஹமத் போல் பண்ணுவான், அகில் ஹுசைன் டெஃபினட்டாக போலிங் போடுவான், ஓவர்டன் எனக்கு போலிங் போடுவான், பிரசாந்த் வீர் போலிங் போடுவான், டூபே போலிங் போடுவான். ஓகே, ஸோ டெஃபினட்டாக எனக்கு இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஓப்பன் அப் பண்ணி. இதை தவிர இம்பேக்ட்ஸ் ஆஃப் குர்ஜப்னீத்தா வந்தான்னா அந்த சைடும் இஃப் குர்ஜப்னீத் ஸ்டார்ட்ஸ் டு பர்ஃபார்ம் வெல் எனக்கு டெத் ஓவர்ஸ் போலிங் ஓரளவுக்கு கவர் ஆகும். ஓகேயா, நான் ஸ்டில் சொல்கிறேன், ஆக்ஷனில் சொதப்பினது தான்ப்பா, அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. பட் அட்லீஸ்ட் கேன் யூ பி கம்பேரிட்டிவ் அப்படின்றத பார்க்கணும். ஓகேவா, டெஃபினெட்லி ஐ சீரியஸ்லி ஹோப் தே டூ அட்லீஸ்ட் பெட்டர் தேன் திஸ் அண்ட் ஐ டெஸ்பரேட்லி வாண்ட் அ வின்னுங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு வின் ஆர் ஈவன் அ கப்பல் ஆஃப் வின்ஸ் ஆன் த ட்ராட் இஸ் சீரியஸ்லி நீடட் அண்ட் இட் இஸ் ஆல் தட் டேக்ஸ் ஃபார் யூ டு டர்ன் த கேம்பெயின் அரவுண்ட். ஓகே, ரொம்ப டிசப்பாயிண்டடாக இருந்தது. ஸோ ஆப்வியஸ்லி கொஞ்சம் ஃபியூ டேஸ் எடுத்துட்டேன் ரிஃப்ளெக்ட் பேக் பண்ணுறதுக்கு. ஸோ டியூ டு சம் கமிட்மெண்ட்ஸ் அஸ் வெல். ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ ஃபைன்ஸ் யூ வெல். உங்களோட கமெண்ட்ஸையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் அதை படிக்கிறேன். மற்ற டீம்ஸ் ஃபேன்ஸும் நீங்கள் உங்கள் சஜஷன்ஸ் எல்லாம் போடுங்க. ஸோ தட் நம்ம அவுட் சைடர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து தெரிஞ்சுட்டோன்னா நம்மளையும் பெட்டர் பண்ணிக்கலாம். அண்ட் ஐ திங்க் யூனோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் அமுத்த மறந்துடாதீங்க. டெஃபினட்டாக வீடியோஸ் இன்னும் ஃப்ரீக்வெண்ட்டாக வரும். See you all soon guys. Thank you.